ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்க கண்மணி. இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நாங்க பாண்டிச்சேரி அண்ட் சிதம்பரம் போனோம். அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். கரெக்ட்டா மார்னிங் ஒரு 4:00க்கே வேக்கப் ஆயாச்சு. 5:30க்கு வந்துட்டு முத்துக்குமார் அண்ணா வந்துட்டாங்க வீட்டுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களோட அண்ணா ஃபேமிலியும் தான் வந்துட்டு ஜஸ்ட் கோயிலுக்கும் பாண்டிச்சேரி, பிச்சாவரம் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அதில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மிஸ்ட்டுங்க. அவ்ளோ பனிமூட்டம். இல்ல ஜஸ்ட் நம்ம கொடைக்கானல் போம்போது அந்த பனிக்குள்ள நடந்து போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. லைக் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அத நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, நெறைய சாங்ஸ் போட்டு நல்லா வைப் பண்ணிக்கிட்டே போனோம். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. அட் த சேம் டைம் போயாச்சு. போனதுக்கப்புறம் ஓகே ஏதாவது ஹோட்டல்ல மார்னிங் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். தோசை, பூரி, அப்புறம் பொங்கல் யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. சிதம்பரம் ரீச் ஆகுறதுக்கு எங்களுக்கு 10:30 ஆச்சு. ஏன்னா, நாங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா அந்த மாரிலாம் போகல. நார்மலான ஸ்பீட்ல தான் போயிட்டுருந்தோம். சிதம்பரம் ரீச் ஆயாச்சு. அங்க கோயில் வந்துட்டு கேமரா, மொபைல் ஃபோன் எதுவுமே அலோட் கிடையாது. பட் வெளில வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ, வெளிய மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். உள்ள வந்துட்டு உண்மைய சொல்றேங்க, அவ்ளோ சூப்பரா இருந்தாங்க. நம்ம நடராஜர் ஆகட்டும், அம்மாவாகட்டும், அ திருமால் ஆகட்டும், அவ்ளோ சிதம்பரம்லேருந்து டைரக்ட்டா ஒரு 30 மினிட்ஸ் தான் பிச்சாவரம் ரீச் பண்ணிடலாம். பிச்சாவரம்ல தான் நாங்க வந்துட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டோம். தென் பிச்சாவரத்தில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ சொல்றேன். தென் வந்துட்டு பாண்டிச்சேரி, புதுச்சேரி வந்துட்டோங்க. புதுச்சேரி வந்துட்டு ஒரு 4:30, 5:00 அந்த மாரி நாங்க ரீச் ஆயிட்டோம். பட் என்ன சொல்றது, அவ்ளோ சூப்பரா இருந்தது. அங்கேயுமே வந்துட்டு அந்த அளவுக்கு வெயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் மிஸ்ட்டா இருக்கிறது மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. பட் நாங்க அன்எக்ஸ்பெக்டடா நெறைய விஷயங்கள் பார்த்தோம். நெறைய என்ஜாய் பண்ணோம். நாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் அவ்ளோ நெறைய விஷயங்கள் அங்க இருந்தது. எல்லாமே நான் வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க கண்டிப்பா பாருங்க. தென் வந்துட்டு நாங்க பிளான் பண்ணது ஃப்ரெஞ்ச் காலனி அண்ட் பீச் போலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரெஞ்ச் காலனிக்கு வந்துட்டு நாங்க பார்க்கிங்ல விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடக்கிறது மாதிரி இருந்தது. சரி இருட்டாகுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் அங்க பேக்கரீஸ்ல கொஞ்சம் நெறைய பேக்கிங் புதுச்சேரி ஐட்டம்ஸ்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் வந்துட்டு நெறைய எல்லா ப்ரோகிராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதில தான் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோகிராம்ஸ் போயிட்டுருந்தது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பிளேஸ் அம்பேத்கரோட மணிமண்டபம் அங்க போயிருந்தோம். நான் ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அம்பேத்கர பத்தி தான் நான் ஃபுல்லா படிச்சேன். எனக்கு அவரோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவராகட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு சட்டம் அதெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணது இவர் தான் சொல்வோம். இவர் தான். அது மட்டும் இல்லாம இவர் சட்டமேதை வல்லுனர் அப்படின்னு சொல்லி சொல்வோம். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில 18 டூ 18லேருந்து 21 மணி நேரம் லைப்ரரியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அதே மாரி இவருக்குன்னு ஸ்பெஷலா பின்னாடி ஒரு லைப்ரரி இருந்துச்சு. ஆனா பட் அது குளோஸ்ட்ல இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா எல்லாரும் அம்பேத்கர பத்தி நீங்க ஒரு டைமாவது அவர பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் போனோம். அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க நெறைய கோலம் போட்டிருந்தாங்க. கோலம்லாம் அவ்வளோ சூப்பரா போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படி மூவ் பண்ணி போயிட்டுருந்தோம். மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப க்ரௌடுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாமே என்ன சொல்றது? எல்லாருமே செம்மையா வைப் பண்ணாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. அத பார்க்கும்போது நமக்குமே மனசுக்குள்ள அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போற அளவுக்கு ஒரு ஹேப்பியான பிளேஸா இருந்தது. தென் 1738ல ம் கட்டுன ஒரு சர்ச்சுக்கு தான் நாங்க போனோம். சர்ச்சும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போனா, பிரிட்டிஷ்காரங்க கட்டின அந்த சர்ச் அவ்ளோ சூப்பரா, அவ்ளோ அழகா கட்டியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைப்பாடுகளுமே அவ்ளோ சூப்பரா இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்மளோட தஞ்சை பெரிய கோயில் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. பட் எல்லாமே அதவே சூப்பரா இருந்தது. அதையும் பார்த்துட்டு அந்த காலத்தில பிரிட்டிஷ்காரங்க எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி அத இன்னும் மாறாம அப்படியே தான் வச்சிருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அங்க லைட்டிங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா லைட்டிங்ஸையும் அப்படிலாம் நல்லா பார்த்துட்டு, அப்படியே வெளிய வந்துட்டோம். அங்கேயும் நெறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் என்ன விஷயம்னா கொஞ்சம் அந்த வால்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. சரி ஓகே. அங்க பிக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் போனோம். பட் முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஷாப் மாதிரி குடுத்துருந்தாங்க. பட் அங்க எல்லாமே சூப்பரா இருந்தது. ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சேன். எனக்கு வாங்குற அளவுக்கு ஐடியாலாம் இல்ல. ஜஸ்ட் எல்லாமே ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்துட்டோம். அக்கா அவங்களுக்கு தேவையானது கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாரி கொஞ்சம் திங்ஸ் வாங்குனாங்க. தென் வெளிய வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இங்க கான்சர்ட் நடந்துட்டு இருந்தது.
இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. இது வந்து இந்த மாரி ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, உண்மையிலேயே வெரி கிரேட்ன்னு தான் சொல்லணும். பட் அவ்ளோ கூட்டமா இருந்தது. அப்படி இருந்தாலும் சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்தோம். அங்க வந்துட்டு எனக்கு நெறைய சைல்ட்ஹுட் மெமரீஸ் மாதிரி இருந்தது. லைக் எப்படின்னா, நம்ம கோயில் திருவிழா டைம்லலாம் வந்துட்டு, அந்த கைக்கு மருதாணிக்கு பதிலா ஒண்ணு குங்குமம் சம்திங் அது வைப்போம். அது வந்து ஒரு 2 ஆர் 3 டேஸ் நம்ம கையிலலாம் இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்தேன். பட் எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஆசையா தான் இருந்தது. ஓகே வைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். நோ, நோ, நோ அப்படின்னா சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. லைட் ஹவுஸ் பக்கத்துல தான் வந்துட்டு அது அந்த அது அந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டுருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் இருந்து, அங்க கொஞ்சம் சேர்ஸ்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணி, ரொம்ப நீட்டா, ரொம்ப சேஃபா தான் வந்து லைக் அந்த புதுச்சேரி கவர்மெண்ட் வந்துட்டு சூப்பரா வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணி குடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தோம். கொஞ்சம் சாங்ஸ்லாம் நல்ல சாங்ஸா நாங்க உட்காரும்போது அந்த அளவுக்கு நல்ல சாங்ஸ் இல்ல. பட் நாங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல நல்ல சாங்ஸா ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. பட் அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆப்போசிட் தான் பீச். ஓகே பீச்சுக்கு போயிட்டு அங்க ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போம்போது டின்னர் சாப்பிட்டுட்டு, அப்புறம் கார்ல ஏறி உட்காந்தது தாங்க. ஃபுல்லா தூங்கிட்டே